இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த 2026 வருடம் முழுவதும் தேவன் உங்களோடு இருப்பார். வாழ்நாள் முழுதும் உங்களோடு இருப்பார், என்னோடும் இருப்பார். ஏனென்றால் அவர் வருடம் வருடம் நம்மோடு இருக்கிற தேவன் மட்டுமல்ல, நாம் வாழ்நாளெல்லாம் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் எந்த நேரத்தில் நம்மோடு தான் இருப்பார். ஆனால் நம்ம அதை விசுவாசித்து நம்ம ஜீவிக்கணும், வாழணும், எந்த காரியத்தை செய்யணும். அவர் நம்மோடு தான் இருப்பார், நம்ம விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வருஷம் நீங்கள் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, எதற்காக பல நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ, அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த வருடம் வந்து சேரும். கட்டாயம் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இந்த வருஷம் பதில் உண்டு. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று வேதாகம் சொல்கிறது. சங்கீதம் 62:5 படிக்கும் பொழுது, நான் நம்புகிறது அவரால் வரும். ஆம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க நம்புறீங்க, அது வரும். என்ன நம்புறீங்க? இந்த வருஷத்துல எனக்கு மகனுக்கு திருமணம் நடக்கணும், மகளுக்கு திருமணம் நடக்கணும். இந்த வருஷம் நாட்கள் போயிட்டு இருக்கு, பிள்ளை செல்வம் வரணும், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தேவன் கைவிட மாட்டார், இந்த வருஷம் நடந்துடணும். கர்த்தர் அவர் மகிமைக்காக இந்த வருஷம் அதை நடத்தி கொடுப்பார், வேலையை கொடுப்பார், புதிய வரவுகளை கொடுப்பார், புதிய நல்ல உறவுகளை கொடுப்பார், நன்மைகளை காணும்படி செய்வார். நீங்க நம்புறது அவராலே வரும். ஏன்னா நம்ம நம்புற தேவன், நீங்க நம்புற தேவன் கர்த்தர். நீங்க அவர் மேல தானே நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நம்ம அவர் மேல தானே நம்பிக்கை வச்சிருக்கோம், விசுவாசம் வச்சிருக்கோம். விசுவாசத்து நடக்கிறோம்ல, விசுவாசத்து கிரியை செய்யணும்ல. விசுவாசம் இல்லாத நம்ம எதுவும் வாழ முடியாது, எது காரியத்தை பெற்றுக்கொள்ள. அது மட்டும் இல்லை, கிரியை செய்யாமல் நம் விசுவாசத்தை நாம் பூர்ணமாக்க முடியாது. அதனால் நாம் விசுவாசத்தை நடப்போம். கர்த்தர் இந்த வருடம் வேலையாக இருந்தாலும், உங்களுடைய பிஸ்னஸாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், அதில் வர வேண்டிய எதிர்பார்த்திருக்கிற நன்மையை இந்த வருஷம் நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்புறது அவராலே வரும். ஒரு தடை எந்த மனிதர்களும், எந்த அதிகாரமும், எந்த வலையும் உங்களை தடைவிடாது. தேவன் வல்லமையா இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த வருடம் அதை கொடுத்து உங்களை மனமகிழ்ச்சி ஆக்குவார். உங்கள் தலை நிமிர செய்வார், உங்கள் தலை உயர்த்தப்படும். நீங்க நம்புறது வசனத்தின்படி, நான் நம்புகிறது அவராலே வரும். முடிவு உண்டு நிச்சயமாகவே. வசனத்தின்படி நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நம்ம நம்பிக்கை வீண் போகாது. நம்ம நம்புகிறது அவராலே வரும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பதில் கொடுத்து விட்டார், அதற்காக கொடான சோதரி.